விஜய் த்ரிஷா ஒன்றாக திருமணத்தில் கலந்து கொண்டது என்பது ஒருவரின் பர்சனலுக்குள் போறது நல்ல விஷயம் அல்ல. பிக்பாஸ் வின்னர் திவ்யா கணேஷ் பேட்டி. மதுரை கோச்சடை அருகே தனியார் மெத்தை ஷோரூம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பிக்பாஸ் வின்னர் திவ்யா கணேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். and I'm so happy மதுரையில வந்திருக்கிறது and ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி மதுரை and ஒரு தேர்ட் ஜெனரேஷனா ஷரண் வந்து அவங்களோட நிம்மதி மேட்ரிக்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம், ஒரு தேர்ட் ஜெனரேஷனா வந்து பண்றது. I'm so happy for you, congratulations. ஸோ பேர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிம்மதி மேட்ரிக்ஸ். நான் சொல்லும் போது ஏதோ யோசிச்சேன், அப்படியா It's really nice and கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலும் நிம்மதியா தூங்கலாதான் எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வெரி நைஸ். இப்படி ஒரு கிராண்டான லான்ச்ல வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலான நாள்ல என்னையும் கூட்டதுல ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சரண், தேங்க்யூ ஸோ மச். நான் தான் சொல்லிட்டேனே, மதுரை என்னோட 2வது வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இங்க இருந்து வீடு வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் இல்லையா. அது எப்ப நான் ஊருக்கு போனாலும் மதுரை வந்துட்டு தான் போக முடியும். ஸோ மதுரை என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். அண்ட் அப்கோர்ஸ் மல்லிப்பூ சாப்பாடு எப்போ வந்தாலும் ரியலி மக்கள் ஆளுக்கு ரொம்ப பாசம் காட்டுறாங்க, நல்லா இருக்கு. இல்ல சார், கதை கேட்டுட்டு இருக்கேன். மேபி யாராவது நல்ல ஒரு கதையா இது மூலமா ஏதாவது வந்ததுன்னா சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். மதுரை சார்ந்த கதைகளையும் நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல தானே இருக்காங்க, அது சந்தோஷம் தான். வந்தா சந்தோஷம் தான், எதுவும் வேணாம். சின்ன ஈவென்ட்னு சொல்லிட்டீங்க. 6th ஜெனரேஷனா இவ்வளவு பெரிய ஒரு ஈவென்ட் கண்டிப்பா வந்ததுன்னா போகணும். அப்படிலாம் இல்ல சார், அது ஒரு ஷோ, ரியாலிட்டி ஷோ. அது நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன், வின் பண்ணிருக்கேன். அது போயிட்டு வந்தா படங்கள் பண்ணணும், அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா பண்ணணும். சார், இப்போ பிக் பாஸ்ல இருந்தீங்க, வாட்டர் மிலன் சார் அவருக்கு மதுரை தான். இங்க வந்தீங்களா, அவர் எதுவும் பேசுனீங்களா, அவர் எதுவும் சொல்லிட்டீங்களா? ஏன் சார் இப்போ பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் இப்போ இங்க வந்துருக்கீங்க இல்லையா, வெளியே எப்படி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க எனக்கு. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஒன்னா என்ன பாக்குறாங்க, அதுக்கு மேல என்ன சந்தோஷம். அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, உங்களுடைய நல்லபடியா அவங்க ஊருக்கு வந்து நல்லபடியா ஊரு திரும்பி போவேன் நாம. நானு உங்களுக்கு இருக்கா? இல்ல சார், இப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்துட்டீங்க, படம் நடிப்பீங்களான்னு கேட்டீங்க. அது ஒரு 15 பேர் 4 வீட்டுக்குள்ள 4 தோட்டத்துக்குள்ள இருக்குது. மதுரை கதைக்களமா வச்சு நிறைய படங்கள் வந்துருக்கு. மதுரை கதைக்களம் இல்லாம திரைக்களம் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. மதுரை கதைக்களமா வச்சு வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு தான் படம் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணுங்க. என்ன மாதிரியான ரோல் கிடைச்சா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி என்ன ரோல் கிடைச்சாலும் கண்டிப்பா. மதுரை மக்களோட பாசம் அந்த பண்ணி இதெல்லாம் எப்படி சார்? அதான் சொன்னேன், என் ஊருக்கு நான் என்னோட ஊர் ராமநாதபுரம். இருந்து மதுரையில் வந்துதான் நான் எப்பவுமே போனேன். சின்ன வயசுல இருந்து நான் இங்க வந்துட்டு போற ஒரு ஊர் தான். மதுரைனாலே மக்களோட பாசம் தானே, நம்ம சைடு அதானே. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாசம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். எந்த ஒரு உள்ளுணர்வுல எதுவுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமா பழகக்கூடிய மக்கள். இல்ல சார், இப்போ இதை கமிட் பண்ண வெளியே வந்ததுக்கு அப்புறம் நண்பர்கள்லாம் பழகிருக்கீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த நண்பர்கள் உண்மையாவே நட்பா இருக்கா, இல்ல இருக்கு? நட்பு எப்படி சார் இருக்காங்க? குரூப்ல பாத்தீங்கன்னா கேமுக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம கூட பயன்படுத்தாரு. அந்த மாதிரி எதுவும் பழகிறீங்களா? அதெல்லாம் பழகிறீங்களா? யார் யாருக்கெல்லாம் அரோரா, ஆதிரை, கனியக்கா எல்லாரும் கூட பேசுறேன்.
வாட்டர் கன் ஸ்டார்ட்லாம் பேசுறீங்க. அவர் பிஸியா இருக்காரு சார் நிறைய ஈவெண்ட்ஸ்ல. ரீசெண்டா அவருடைய பயணத்துக்கு அவருக்கு எப்படி வளர்ச்சி பாக்குறீங்க, அதை பாக்குறீங்களா? அதை பத்தி அவருக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு வளர்ச்சி சார். அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாக்குறீங்களா? நீங்க எப்படி இருக்கு, அவர் உண்மை வளர்ச்சி எடுத்திருக்காரா? இல்ல சார், அப்புறம் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன். பிக் பாஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் சார்? அது ஒரு பெரிய ஒரு நாட் ஈஸி. அது ஒரு லைஃப் டைம் ஒரு மெமரி. உள்ள நிறைய விஷயம் கத்துக் கொடுக்கும் சார். இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா நீங்க அந்த பக்கமா போயிடலாம், நான் இந்த பக்கமா போயிடலாம், பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அந்த வீட்டுக்குள்ள அப்படி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாரும் கூட இருந்தா அதுதான் அது ஒரு விஷயம். அவங்க என்னனாலும் நம்ம ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு விஷயம் அங்க ரியலி நைஸ். நமக்கு ஒருத்தவங்கிட்ட டாக் சரியில்லைன்னா கூட we can talk, நம்மளால பேச முடியும், ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெண்ணா வந்து சாதனை பண்றது எவ்வளவு கஷ்டமா நினைக்கிறீங்க? அதுல இருக்கக்கூடிய ஒரு உச்சங்களை நீங்க அடையணும், ஒரு நடிகா வரணும் அப்படின்னா எந்த ஒரு வேலையிலுமே இப்ப உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்துல நம்ம ஹை போனோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நடிகையா இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில. அது அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? வாய்ப்புகள் கிடைக்குதா? இல்ல வாய்ப்புகளை தேடும் போது அதுக்கான தடைகள் வருதா? என்ன மாதிரி தடைகள் வருதுன்னா அதை நான் தான் சார் சூஸ் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை நான் எடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சா எடுக்க போறேன், பிடிக்கலன்னா வேற வேலை பார்க்கறேன். விஜய் சார் எப்படி மேம் பாக்குறீங்க? சார் அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் இருக்காங்க. ரீசெண்டா எவ்வளவோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ரூமர்னு நீங்களே சொல்றீங்க. வரும்போது நிறைய விஷயம் உண்மை எல்லாமே சேர்ந்துதான் வருது. அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நீங்க ஒரு கல்யாணம் சார். கல்யாணம்னா 1000-2000 பேர் வரதான் சேர்ந்து வரதான் பிரச்சனை. இப்ப நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு ஒரே கார்ல வந்தாங்க. சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வரது பிரச்சனை சொல்றாங்க. பாக்குறீங்க ஒரே காரு ஒரே காஸ்டியூம், அது ஒரு பெரும் தலைவரா இருக்கும். சம்பந்தமே இல்லாம என்ன போய் ஆட்டி மட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க. உங்களுடைய பார்வை நீங்க போல்டா டிசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா உள்ள இருக்கு. அதுக்கும் கல்யாணத்துக்கு கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் வாக்கிட்டு நான் கேட்கும்போது என்னன்னா என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும்போது அது என் பர்சனல் நான் இன்னொருத்தங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்கு. அது நல்ல நல்ல விஷயங்கள். ஒருத்தவங்க பர்சனல்குள்ள போறது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க மேபி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லி எந்த அளவுக்கு அவருடைய பொலிட்டிக்கலுக்கு பாதிக்கும்? வேலை வேற பர்சனல்